ஒரு பெரிய வாத்து ஃபேக்டரியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு பையன் உட்காந்துக்கிட்டு மேல இருந்து வர குட்டி குட்டி வாத்துங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு கார்ட்போர்ட்ல போட்டு பேக் பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் கையில வந்து ஏற்பட்டிருக்கு. So இதனால இவனால வந்து அங்க இருக்க ரெண்டு பட்டனை வந்து ஒரே டைம்ல வந்து பிரஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. சோ அதனால ஒரு டூலை யூஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க இருக்க ரெண்டு பட்டனை வந்து பிரஸ் பண்ணி ரொம்ப கஷ்டத்தோட அவனோட இந்த வேலையை வந்து பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த டைம்ல என்ன நடக்குது அப்படின்னா மேல இருந்து விழுந்துட்டு இருந்த அந்த வாத்து குட்டிகள்ல ஒரு வாத்து குட்டி மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட்லி வேற சைடு பக்கம் விழுந்துருது. சோ அது விழுந்ததுமே திடீர்னு எந்திரிச்சு அது அப்படியே வந்து அந்த பெட்ல நின்னு எல்லாத்தையும் வந்து பாத்துட்டு இருக்கு. இது நின்னுட்டு இருக்கிறதுனால பேலன்ஸ் இருக்க அந்த வாத்து குட்டிங்க எல்லாத்தையும் வந்து இந்த பையனால வந்து அந்த பாக்ஸ்ல எல்லாம் போட முடியாம இருக்கு. சோ அப்ப அந்த வாத்து குட்டி என்ன பண்ணுது அப்படின்னா முன்னாடி இருந்து வர அந்த ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்ல வந்து ரெட் கலர்ல வாத்துங்களோட மார்க் இருக்கும். அந்த மார்க்க பார்த்து இது வந்து கொத்திக்கிட்டே இருக்கு. இப்படி கொத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த பாக்ஸ் எல்லாம் போய் அந்த சைடுல வந்து விழுந்துட்டு இருக்கு. இந்த பையனும் ரொம்ப நேரம் அதை பார்த்துட்டே இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல அப்படியே வந்து சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. அப்படியே பிளாங்க் அவுட் பண்றாங்க. அடுத்த ஷாட்ல காட்டுறாங்க அந்த பையன் தன்னோட ஒரு ஹேண்டை வந்து யூஸ் பண்ணி அங்க இருக்க ஒரு பட்டனை வந்து பிரஸ் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப ஜாலியா அந்த வாத்து குட்டி மாலை நின்னு அந்த தூரமா இருக்க அந்த பட்டன் பிரஸ் பண்ணி கீழ வர அந்த பாக்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கு. சோ அப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்கா வந்து இந்த ஒரு ஷாட்ல வந்து முடிக்கிறாங்க.